ஹர ஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர். நம்ம பூர்ண ஞானம் அடையிறதுக்கு அத்வைத்த மார்க்கத்தை பெரிவா கொடுத்துருக்கா அப்படின்றத நம்ம போன ஆதியில் பார்த்தோம். அப்போ பரமாத்மாவுக்கு வேறு இல்லாத அத்வைத்தம்ன்ற அந்த பெரிய நிலையில் நம்மளால் அமைதியாக இருக்கிறதுக்கு, நம்ம மனசை நிறுத்துறதுக்கு பக்தி நம்மளுக்கு பயன்படுறது. அதில் அந்த நிலை வர்றதுக்கு, அந்த நிலையில் ஒன்றை தியானிச்சுட்டே இருக்கணும். நம்ம ஒன்றையே நினச்சிட்டு இருந்தால் அந்த நினைவு அது போலவே நமக்கு உருவாயிடுறது. இது விஞ்ஞான ரீதியில் கூட அவள் ஒப்புக்கொள்கிறாள். அப்போது ஒவ்வொரு பிரபஞ்சத்தினுடைய செயல்களையும் கவனிச்சுண்டு அதனுடைய பலனை அழிச்சுட்டு இருக்க சுவாமி இதனாலலாம் மனசு சலிச்சு போகாமல் சாந்தியாக இருக்கார். ஈஸ்வரனை ஸ்தானு அப்படின்னு அழைக்கிறார். அதாவது கட்டமரம், பட்டக்கட்டை அப்படின்னு அர்த்தம். அதாவது உயிரோட்டம் உள்ள மரம்தான், ஆனாலும் உணர்வு இல்லாத மாதிரி சுவாமி இருந்துக்கிறார். இந்த கட்டையை சுற்றின்னு இருக்கிற கொடி தான் அம்பாள். அந்த கொடிக்கு அப்பர்ணா அப்படின்னு பெயர். அதாவது இலை இல்லாதது அப்படின்னு அர்த்தம். உயிரோட்டத்தோட ஆனால் உணர்ச்சி கொந்தளிப்பு இல்லாத பராசக்தின்ற கொடியானது உயிரோட்டம் இருந்தாலும் உணர்ச்சி இல்லாதது போல் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை சுற்றின்னு இருக்கா அந்த பரதெய்வத்தை. அப்போ சுவாமின்னு நினைக்கும் பொழுது ஞானம், சாந்தம் அப்படின்ற 2 பாவமும் நம்ம மனசில் வர்றது. அப்படி தியானத்தை நம்ம சுவாமி மேலே செய்ய செய்ய இந்த ஞானம், சாந்தம் 2மே நமக்கு நன்னா சித்தியாகுது. இதுக்கு தான் சுவாமி வேண்டியிருக்கார். அவரது ஸ்மரணையான பக்தி வேணும்னு பெரியவா நம்மளுக்கு சொல்லியிருக்கார். நம்ம கஷ்ட நிவர்த்திக்காக சுவாமிகிட்ட போகும்பொழுது, இல்லை சௌக்கியமாக இருக்கோம் சுவாமி நன்றி அப்படின்னு சொல்லி காட்ட போனால் கூட சரி, அவரை நினைக்கிற பழக்கம் நம்மளுக்கு வழுக்க வழுக்க தானாகவே இந்த கஷ்டம் சௌக்கியம் 2த்தை பற்றின நினப்பு நம்ம மனசுலேருந்து விடுபட்டுடும். 2ஐயும் நம்ம சமபாவனையோடு பார்க்க நம்ம கற்றுப்போம். அப்போ அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்தி வைக்கட்டுமே அப்படின்னு பாரத்தை அவர்கிட்டயே தள்ளிட்டு விசிராந்தியாக இருக்கிற மனோபாவம் நம்மளுக்கு உண்டாகும். நம்மளுக்கு அந்த பக்தி மேலிடும்பொழுது இந்த நிலையை நம்மளால் அடைய முடியும். ஏதோ ஒரு ஆனந்தமும் சாந்தமும் மனசில் படர தொடங்கும். எதுக்கும் நம்ம சலனம் அடைய மாட்டோம், மனசு கொதிக்க மாட்டோம், தவிக்க மாட்டோம். நம்மளுக்கு அந்த சாந்தி தானே வந்துடும். சுவாமிகிட்ட நம்மளுக்கு அந்த பக்தி உண்டாயிட்டா அப்போ ஓயாமல் குறையுள்ள நம்ம மாறாத நிறையறதுக்கு அது ஒன்று தான் வழி. ஆத்ம விசாரம், தியானம், யோகம், இதனால தான் நம்ம மனசை கட்ட மாதிரி ஆக்கிண்டு நிறைவாக இருக்க முடியும்ன்றது தான் உண்மையான விஷயம். அப்போது இந்த சாதனைகள்லாம் சொல்லாமல் பக்தி ஏன் சொல்லப்படுறது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு ஸ்ரீ ஆதிசங்கர் பகவத் பாதாள் ஒரு காரியமும் ஒரு சிந்தனையும் இல்லாமல் அப்படிப்பட்ட நிலையில் பக்தின்ற மனசின் காரியம் கூட இல்லை தான், அதனால் இருக்கிற நிலை தான் மோட்சம் அப்படின்னு சொல்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதாள். நம்ம பக்தி பண்ணுன்னு சொல்கிறோன்னு தோணலாம். ஆச்சாரியர்கள் கூட ஒரு இடத்துல மோட்சத்துக்கான உபாயங்களில் பக்தி தான் பெருசானதுன்றார். ஆனால் அடுத்த வரியிலேயே பக்திக்கு ஒரு புதுவித லட்சணமும் டெஃபினேஷனையும் அவர் கொடுக்குறார். தனது ஆத்மாவின் உண்மை நிலை என்னன்னு ஆராய்ஞ்சு அதிலேயே ஆழ்ந்து கிடக்கிறது தான் பக்தி அப்படின்னு ஆதிசங்கர் பகவத் பாதாள் சொல்லியிருக்கார். அவர் சொல்லியிருக்க இந்த பக்தி ஆத்ம விசாரமாக, தியானமாக, யோகமாக இருக்கிறதே ஒழிய பொதுவாக நம்ம சொல்கிற அர்த்தத்தில் சித்தமுன்ன நம்ம சொன்ன அர்த்தத்தில் நமக்கு புறம்பாக ஒரு சுவாமி இருக்கிற மாதிரியும் அவர்கிட்ட செலுத்துகிற அன்பு தான் பக்தின்ற அர்த்தத்தில் ஆதிசங்கர் பகவத் பாதாள் சொல்லவே இல்லை. நம்ம ஆத்மாவின் உண்மை நிலையை விசாரம் பண்ணுறது தான் பக்தியாக அவர் சொல்கிறார். அப்போது இந்த சந்திரமௌலீஸ்வர பூஜையை பெரிவா நடத்தின்னு வந்த காலத்துலேயும் அரூபமான ஆத்ம தத்துவத்தின் முடியமான லட்சியமாக அது சொல்லியிருந்தா கூட அவரே உருவத்தோடு இருக்கப்பட்ட தெய்வங்களுக்கு உபாசனையும் நிலப்படுத்தி ஷண்மத ஸ்தாபகராக நம்மளுக்கு ஆதிசங்கர பகவத் பாதாள் சொன்னதை பெரிவாளும் நடத்தி கொடுத்துருக்கா. க்ஷேத்திரமாக போய் அங்கே உள்ள மூர்த்திகளின் மேலே ஸ்தோத்திரம் பாடியிருக்கார் ஆதிசங்கரர். அதாவது ஆத்ம விசாரம் பண்ணுங்கோன்னு உருவ உபாசனையை பெருசாக சொல்லாதவரும் அந்த உருவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொருத்தர் பேர்லேயும் ஸ்லோகங்களை பாடியிருக்கார் ஆதிசங்கரர். அதையும் நம்ம நினச்சி பார்க்கணும். அப்போ லோக ரீதியில் நம்ம சொல்கிற பக்தியும் ஆச்சாரியால் விசேஷமாக அங்கீகரித்த விஷயமாக தான் அவர் பண்ணின ஸ்தோத்திரங்கள் மூலமாக நம்மளுக்கு தெரிய வர்றது. ஏன்னா அவர் அதையும் அங்கீகரித்து அனுகிரகிச்சிருக்கார் ஆதிசங்கர பகவத் பாதாள். அது மூலமாக தான் நம்மளுக்கு பல ஸ்லோகங்கள் கிடச்சிருக்கு. அது பஜகோவிந்தமாகட்டும், நம்மளுக்கு லக்ஷ்மி பேரில் பாடின கனகதார ஆகட்டும், எதுவும் ஆகட்டுமே, ஆதிசங்கரர் சொன்ன அத்தனை ஸ்லோகங்கள்லையும் நம்மளுக்கு தெரியறது உருவ பக்திக்கும் அவர் முக்கியத்துவமும் பெருமையும் கொடுத்துருக்கார் அப்படின்றது நம்மளுக்கு நன்னா தெரியறது. என்னுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர்.